ஓம் சாந்தி. எல்லா பாபா குழந்தைகளும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? குஷியாக இருங்க. தொடர்ந்து பாபா நினைவு பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஃபேமஸாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், நாமளும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு எந்த முறையை கையாளணும், எந்த எண்ணத்தை அடுத்த நொடியிலேயே கொண்டுட்டு அந்த முன்னேற்றத்தின் பாதையில் போகணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த ஃபேமஸாக இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் பார்ப்பாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன அப்படின்னா இன்று வரைக்கும் அந்த முன்னிலையில் இருக்கிறவங்கள பார்க்கக்கூடியது தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கும். ஏன்னா அவங்க தான் பேசுவாங்க, அதை கேட்குறது அப்படிங்கிற விதத்தில் அதனோட இது தான் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை பார்த்து வரக்கூடிய தாட் அப்படிங்கும்போது பொதுவாக எது வரும் அப்படின்னா, ஒன்று நாமளும் எப்போ இந்த மாதிரி ஆக போகிறோம் அப்படிங்கிறது வரும். இன்னொன்று நம்மளால் இந்த மாதிரி ஆக முடியுமா, அதுதான் இவங்களுக்கு மேலே போக முடியுமா, அதுதான். இன்னொன்று வேறு யாராவது வரமாட்டாங்களா அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ எப்படி இதில் ஓவர்டேக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். பெரும்பாலும் புதிதாக வரக்கூடிய குழந்தைகளுக்கு இது வர்றது ரொம்ப அதிகம்தான். ஆனால் ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னாலே அவங்களோட இன்சைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனோட பேஸ்லைன் சூப்பராக இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் பார்த்திங்கன்னா இருக்காது. அதனால தான் அவங்க உச்சத்தை அடைகிறாங்க. அதிகமாக முன்னிலைப்படுத்துவதற்கும் அதுதான் பார்த்திங்கன்னா காரணமாக இருக்கும். சரிங்களா? நம்ம இந்த முன்னிலையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கறது அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் இருக்குது. பட் ஆனால் அங்கே எப்படி வர்றாங்க, அவங்களுடைய இன்சைட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பார்வையை புத்திக்கு கொண்டு வர்றதில்லை. அதனால தான் அந்த முன்னேற்றம் ஒரு விஷயம். அதாவது ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ட்டு வர்றவங்களுக்கு பெரியவங்களை பார்க்கும்போது என்னென்னா டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுவாங்க. இவங்க என்ன ஆயிடும் அப்படின்னா ரொம்ப பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த அகரமோ இல்லையோ அந்த மனநிலையே என்ன செய்துடும் அப்படின்னா அவங்கள ஸ்டாப் பண்ணிடும். மேலே போகிறதுக்கு அவங்க வைக்கிற எண்ணமே பார்த்திங்கன்னா தடையாக இருக்கும். அப்போ எந்த மாதிரி எண்ணம் இருக்கணும், எந்த மாதிரி பார்வை இருக்கணும், உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம, சரிங்களா, பெரும்பாலும் நம்ம பரிவாரத்தில் நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வித்தியாசமாக என்ன அப்படின்னா, நம்ம பிரதர் எடுப்போம். சரிங்களா? சரவண பிரதர் எடுப்போம். அதோட வரலட்சுமி சிஸ்டர் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய குழந்தைகள், நல்ல 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 கருத்துக்களை கொடுக்குற நிறைய சிஸ்டர், மீரா சிஸ்டர், இப்படி அற்புதமான இந்த முன்னணியினரெல்லாம் என்ன அப்படின்னா நல்ல விதமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இப்போ நம்ம சேர்ப்போம். சரிங்களா? சிவானி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா, ஏன் ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னா, கொடுக்க தொடங்கியாச்சு அப்படின்னா நாம் என்னன்னா அதற்கான இருப்புகளை நிறைக்கக்கூடிய இதில் பிஸி ஆகிடுவோம். சரிங்களா? ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கொடுக்க முடியும். பாபா நமக்கு கொடுக்குற அத்தனையும் என்ன பண்ணணும், நிறைச்சி வைக்கணும். அப்படி நிறைச்சி வச்சவங்க தான் முன்னணிக்கு வர்றது. அப்படி நிறைக்கிறதால தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? மற்றவங்க என்ன கேட்பாங்க, எது கேட்பாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் கேட்குற அத்தனைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கணும். அப்போ அவங்க அந்த முன்னணிக்கே போக முடியும். ஏதாவது ஒன்று டக்குன்னு கேட்குறாங்கன்னா அந்த டக்குன்னு கொடுக்க முடியும். அதை தான் முன்னணியினருக்கு இருக்கக்கூடிய அந்த இன்சைட். சரிங்களா? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த உள் திறமைகள், இதை பார்க்க முடியாது இல்லையா? அதுதான். இப்போ பிரதர் பேசுகிறாரு அப்படின்னா அதை கேட்க முடியும், அவ்வளோதான். வீடியோ அப்படின்னா சரீர ரீதியாக பார்க்க முடியும். ஆனால் அவரோட மனநிலை இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ முன்னணி வர்றாங்க அப்படின்னா அப்போ நம்மளோட பார்வை எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்ன தெரியணும், எப்படி பேசுறது கேட்கறது மூலிமா உங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி அந்த முன்னணி
நிலைக்கு வர்றதுக்காக என்ன அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் தெரியணும். அதுதான் வந்து நமக்கு கொடுக்குற அறிவு அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது நம்மளை முன்னேற்றுவதற்காக கொடுக்கக்கூடிய அறிவு, தெய்வீக புத்தியின் பார்வை, அதனுடைய பார்வையினுடைய விதம். அப்ப நீங்க இதை பார்க்க துவங்கிட்டீங்க அப்படின்னாலே என்ன அந்த விஷயம் இல்லையா? அப்போ உதாரணத்துக்கு சிவானி சிஸ்டர் வந்து ஒரு மீட்டிங்ல பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த தகவல் கொடுக்கறதுக்காக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் பேசுகிறாங்க. வெளியே இருக்கிறவங்களும் என்ன அப்படின்னா வந்து முன்னாடி உட்காடுறாங்க. அதே நேரம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாபா குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. மீட்டிங் போயிட்டுருக்கு. அப்போ வந்து அத்தனை பேரும் என்ன அப்படின்னா சிவானி சிஸ்டர் பேசுறது தான் என்ன அப்படின்னா கேட்குறாங்க. இன்வைட் பண்ணவங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி. அப்போ கவனம் என்ன அப்படின்னா அவங்க பேசுறதுலேயே தான் போகுது. சரிங்களா? சிவானி சிஸ்டர் அங்கே சேவை பண்ணுறாங்க, அது ரைட். அதை தான் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு அந்த வார்த்தையின் மூலம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். எல்லாராலையும் அந்த மாதிரி பேச முடியுமா அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுல வந்துட்டாங்க. அப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் விஷயமே. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பேசுறது மட்டும் சேவை கிடையாது இல்லையா? அப்போ அவங்க பேசுறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அதிர்வுகளை கொடுக்கணும், மனதினுடைய அந்த நல்லெண்ணங்களை பரப்பணும், அந்த வாயு மண்டலத்திலேயே அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற அனுபவத்தை புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு செய்யணும். அப்போ அந்த சேவை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அதுதான். ஏன்னா அவங்க பேசுறது மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அவங்க அதிர்வுகளை கொடுக்குறாங்களா இல்லை அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பங்களிப்பை கொடுக்கணும். பேசுறதுக்கான பங்களிப்பை அவங்க கொடுக்குறாங்க முன்னிலையிலிருந்து. அப்போ அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பங்களிப்பையும் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொடுக்குறீங்களா? இதுதான் விஷயம். அப்போ என்னன்னா ஒரு பாடலுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னா அதில் வெறும் அந்த பாடுறது மட்டும் இருக்காது, பின்னாடி என்ன இருக்குது? மியூசிக் இருக்குது இல்லைங்களா? கிட்டார் இருக்குது, மத்தளத்தோடு இது இருக்குது, பேஸ் லைன்ஸ் இருக்குது, பியானோ இருக்குது, புல்லாங்குழல் இருக்குது, மினிமல் சில்வாய்ஸ் இருக்குது. இப்படி பல இசைகள் அந்த பாடலுக்கு தகுந்த வண்ணம் அத்தனையும் ஒன்றிணைஞ்சு தான் என்ன ஆகுது, அது ஹிட் ஆகுது. அதை ஒருங்கிணைக்கிறது தான் நம்மளோட அந்த இடம். அப்ப அந்த பாடக்கூடிய விதம் இல்லையா, அதை அவங்க பண்றாங்க அப்படின்னா மற்ற அத்தனை பேரும் என்ன செய்யணும், அந்த தங்களுடைய அதுக்கு மீதம் என்ன இருக்குதோ இல்லையா? அப்போ அத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க பேசுறாங்க அப்படின்னா நீங்க போய் அங்கே பேச முடியாது. அப்போ அந்த மீதம் என்ன இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்க ஃபில் பண்ணணும். இதுதான். அப்போ என்னன்னா பாடுறதுல அவங்க சிவானி அப்படின்னா நீங்க அதிர்வுகளை பரப்புறதுல சிவானி அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்யணும். அப்போ ஒருத்தர் அதிர்வுகளை கொடுக்குறாங்கன்னா இன்னொருத்தர் நல்லுணர்வுகளை பரப்புங்க. அப்போ இன்னொருத்தர் நல்லுணர்வுகளை பரப்புறாங்கன்னா அடுத்த 4 பேர் வாயு மண்டலத்தை கிரியேட் பண்ணுங்க. இப்படி அந்த சூழ்நிலையே அவங்க வர்றாங்கன்னா அவங்க நம்ம கோட்டுக்குள்ள வந்துருக்குறாங்க. அப்போ நம்ம கோட்டுக்குள்ள வந்தால் அந்த நறுமணத்தை தான் அவங்க ஃபீல் பண்ணணுமே தவிர இன்னும் அவங்க கலியுகத்தோட அனுபவத்திலேயே இருக்கக்கூடாது. அதுதான். அப்போ இப்படி செய்யும்போது தான் வந்து நம்ம உயர்ந்த இடத்த நம்ம தொடுறோம். சரிங்களா? அதாவது ஒரு வழியிலேயே தான் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகணும், பெரிய இதுக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே பாபா குழந்தை ஆயாச்சு அப்படின்னாலே இங்கே சேவைகள் பலவிதம் இருக்குது. அதுதான். அப்போ நீங்கள் அதில் எந்த இதில் உச்சத்தை அடையிறீங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. ஒருத்தருக்கு பியானோவில் திறமை இருக்கும், மற்றதில் இருக்காது. ஒருத்தருக்கு வந்து கிட்டாரில் இருக்கும். அப்போது பாபா வந்து உங்களை பார்த்து தான் என்ன ஒருங்கிணைச்சு இருக்கிறார். அதை புரிஞ்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பங்களிப்பு புரிக்கணும். அதாவது நம்மளால அந்த விதத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவையினுடைய பங்களிப்பு அது. அப்போ நீங்கள் கொடுக்கும்போது பங்களிப்பு கொடுக்கும்போது பாபா உங்களை பார்ப்பார். சரிங்களா? அது அங்கே அவங்க பேசிட்டு இருக்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் இங்கே அதிர்வேலைகளையும் இந்த விதத்தில்
அந்த பங்களிப்பை கொடுக்கும்போது பாபா உங்களை பார்ப்பார். சரிங்க. அப்போ நீங்கள் என்ன பாபா பார்த்துட்டாலே நீங்கள் ஃபேமஸ் தான். சரிங்களா? இதுதான் விஷயம். இப்படி தான் வந்து ஃபேமஸ் ஆகணும். சரிங்களா? அதாவது ஃபேமஸ் ஆகிறது அப்படிங்கிறது இந்த முன்னிலையில் மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விதமான சேவையிலையும் முன்னிலையில் வர்றது அப்படிங்கிறதுல இருக்குது. சரிங்களா? மேக்சிமம் இதை யாரும் வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா பார்க்கறது இல்லை. அதுதான் இப்போ பிரதர் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் முரளியில் முன்னாடி சொல்லியிருந்தார். கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது அதான் நாங்கள் எல்லா வேதத்தையும் படிச்சிருக்கிறோம், எல்லா வேதமும் நாங்கள் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு 1 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நேரத்தை வீண் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சேவை செய்யும்போது சரவண பிரதர் சொன்னார் இல்லையா, நமக்கு ஞானம் சொன்ன ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல ஏன்னா வெளியே இருக்கிறவங்க எதுவுமே இல்லை, அதனாலதான் உங்களுக்கு வேதம் பெருசா தெரியுது. அதான் வேதத்தை எழுதினவ மனுஷன் அப்படிங்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புத்திக்கு, அதாவது வேதமெல்லாம் படிச்ச அவங்க வேதத்தை எழுதின ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. அதுதான் இப்போ இந்த டாக்டர் வந்து இந்த மருந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு என்ன சொல்றாங்க, டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பேஷண்ட் போய் அந்த கடைக்கு மருத்துவ மெடிக்கல் என்ன பண்றாரு சொல்றாரு, ரைட்டு. அதுதான் அப்போ அவங்களுக்கு இருக்கிற புத்தி இந்த வேதங்களை படிச்சிருக்கிறாங்க பாருங்க, இந்த வேதம் எல்லாம் வந்து கடவுள் சொல்லல, மனுஷன் தான் இது பண்ணியிருக்கிறான் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலையே. அந்த வித்தியாசத்தை செய்யறது தான் நம்மளோட சேவையா இருக்கணும். அதுதான் அப்ப பிரதர் வந்து அந்த இடத்துல அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா மற்றவங்களோட வேலை என்ன இல்லையா. மற்றவங்க வந்து அதாவது வெளியே வாயுமண்டலம் ரொம்ப மோசம். அப்ப இங்க அவங்களுக்கு அவங்க உள்ள வரும்போதே என்ன அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வரணும் இல்லையா. நம்ம அமைதியா இருக்கிறதோட அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு அப்படி மேகம் முட்டை மாதிரி தெரியணும். மேகம் வந்ததுன்னா எப்படி குளிர்ச்சியா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். அப்போ என்னன்னா அந்த அதிர்வுகளை கொடுக்கணும், அந்த பங்களிப்பை கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் இல்லையா. அப்பதான் என்னன்னா அவங்க படிச்ச வேதத்தை நீங்க ஒற்றுமையா இருந்து கொடுக்கிற அந்த அனுபவம் என்ன சுக்கு நூறா உடைக்கணும். அப்பதான் நம்ம சொல்ற வார்த்தையே என்ன போகும் இல்லையா. அது அப்போ சேவைக்கு முன்னிலையில வர்றவங்க மட்டும் அவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாதுன்னா நாமளும் அந்த மாதிரி எண்ணமே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் உதவிக்கரங்களா இருக்கிறீங்க அப்படிங்கறத பார்க்கணும். அதாவது இப்ப பிரதர் அம்பு விடுறாரு அப்படின்னா அது போய் தாக்காதா அப்படிங்கிறது ஒரு விதத்துல வச்சுக்குவோம் சரிங்களா. ஆனா மற்றவர்களோட பங்களிப்பு எப்படி இருக்கணும், கூட இருக்கிறவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சேவை யுக்தியா யோக பலத்துல இருந்து அதை கொடுக்கறது மூலியமா பிரதர் விட்டு அம்பு கோய் படுல விழுந்தாலும் நீங்க ஏற்படுத்துற அந்த பங்களிப்பை அவங்கள மயங்க செஞ்சிடணும். அப்ப என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா பாபாக்கு பலியாவாங்க, அட்லீஸ்ட் ஞானத்தையாவது புரிஞ்சுக்குவாங்க. அததான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செய்யணும். அப்ப அந்த பங்களிப்பை வந்து நம்ம கொடுக்குறோமா பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து பாருங்க சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இங்க இடமே கிடையாது. நீங்க ஃபேமஸ் ஆகுறது அப்படிங்கிறதுக்கான ஃபேமஸ் நான் இல்லை, எங்கேயும் வெளியே போல, வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல, நிறைய வேலை இருக்குது, அதனால அட்டன் பண்ண முடியறதில்ல, அட்லீஸ்ட் எங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் வர்றதில்ல அப்படின்ட்டால யாரும். இப்போ ஒருத்தர் இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர்கிட்ட மட்டும் இன்னொருத்தர் போறாங்க அப்படின்னா அப்போ அவர் பேசதான் முடியும். அப்போ மற்ற வேலையை மற்றவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை புரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் வந்து என்னன்னா அந்த பங்களிப்பை கொடுக்கறது அப்படிங்கிறது. நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க பக்தியினுடைய சிலைகள்ல உதவிக்கரங்கள் இருக்குது இல்லையா. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தானே பிரம்மா பாபாவுக்கு 1000 கரங்கள் இருக்கிற மாதிரி காட்டுறது. அதுதான் அப்ப என்னன்னா அந்த உதவிக்கரங்கள் எங்க இல்லையா. பாபா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் இல்லையா. பாபாவால மட்டும் எல்லாத்தையும் இது பண்ண முடியுமா, அப்ப அதுக்காகத்தானே நீங்க இருக்கிறீங்க. அதான் அப்ப வந்து என்னன்னா ஒருத்தர் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்களும்
உங்களோட விதத்துல முன்னிலைக்கு வரணும். சரிங்களா? அதான். அப்ப என்னன்னா, உலகத்தினரை பொறுத்த வரைக்கும் இது சங்கர் எடுத்ததால ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க இந்த படம். ஆனா வந்து அவங்களுக்கு தான் தெரியும், இத்தனை பேர் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணினதால தான் அந்த படம் ஹிட் ஆயிருக்குது, பேர் மட்டும் சங்கருக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி என்னன்னா, பாபா வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது அப்படிங்கிற விதத்தை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். சேவையில வந்து முன்னாடி இருக்கிறாங்க, நம்மளை விட அதிகமா பேசுறாங்க அப்படின்னா நம்மளால அதுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் தான் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதுதான். அப்ப இங்க வந்தாங்கன்னா அவங்க என்னன்னா நாம பேசுற பாணிக்கு வந்துடணும். ஏன்னா இங்க வாயுமண்டலம் நம்மளோடது, நம்ம கோட்டை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நாம நினைச்சதுதான் இங்க நடக்கணும், அதுதானே முன்கூட்டியே தீர்மானிக்கிறோம் இல்லையா? முன்கூட்டியே தீர்மானிச்சுதான் ஒரு விஷயத்த செய்யறோம், ஒரு செய்யறோம், திட்டம் போட்டுதான் என்ன பண்றோம், இது பண்றோம். அப்ப அவங்க உள்ள வர்றாங்க அப்படின்னா இடத்துக்குள்ள வரல, நம்ம போட்ட திட்டத்துக்குள்ள வர்றாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம போட்ட திட்டத்துக்குள்ள வந்தா நாம என்ன போட்டு வச்சிருக்கிறோமோ அதுலதான் என்ன ஆவாங்க, அதாவது அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா பலி ஆவாங்க. அதுதான். அப்ப நமக்கு வந்து அந்த சக்தி இல்லை அப்படின்னா கூட என்னன்னா, இந்த ஒற்றுமையை பார்த்து அந்த இடத்துல பாபா வருவார். அப்ப பாருங்க, பாபாவை வந்து சேவை செஞ்சு ஈர்க்கணும், சேவை செஞ்சு ஈர்க்கணும். எங்க வந்து அந்த ஒற்றுமை வெளிப்படுதோ அங்க அடுத்த நொடி என்ன பண்ணுவார், பாபா போயிடுவார். அதான். அப்ப வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா என்ன கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வள்ளல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதான். இப்போ உதாரணத்துக்கு சிவானி சிஸ்டரை வச்சுக்கோம். சரிங்களா? அப்போ அவங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் போறாங்க, ஒவ்வொரு கிளைகளுக்கு, ஒவ்வொரு இடங்களுக்கு. அது மட்டும் இல்லை, முரளி கிளாஸ் எடுக்கிற இடத்துல கூட என்ன அப்படின்னா நிறைய பெரிய பெரிய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பேசுறாங்க, கருத்துக்களை சொல்றது, இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அப்போ அவங்க அத்தனை பேருக்குமே வந்து உலகத்தினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சிரிச்சு பேசிட்டு போயிடுவாங்க, அது உலகத்தினர். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து உள்ளபூர்வமா என்ன அப்படின்னா தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தருக்குமே அதுதான். அப்போ யார் யாரெல்லாம், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேச வருவாங்க, ஃபோட்டோ எடுத்துக்க வருவாங்க, அப்புறம் நீங்கள் சொன்னது நல்ல, இப்படி ஒவ்வொருத்தரும் தெரிவிக்க வருவாங்க. அப்போ என்னன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பில் வந்தாங்களோ அதை பல மடங்கு அவங்க கொடுக்குறவங்களா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல சிவானி சிஸ்டர் இருப்பாங்க. அதனால தான் அவங்க வளர முடியுது. அப்போ கொடுக்கறதால தானே அது வரும் இல்லையா? எப்போ அந்த இதை அவங்க வச்சுட்டாங்க இல்லையா? அதான். அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா முன் வைக்கப்படுது ஃபேமஸான அத்தனை பேரும் இப்படி தான். அப்போ என்னென்னா ஜெயந்தி சிஸ்டர் இல்லைங்களா, ஜானகி தாதி கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, அதுதான் இப்போது அதே தானே இல்லையா? அப்போ இன்னும் எத்தனை பேரும் நம்ம ஆதிரத்தினங்கள் அத்தனை பேரும் இப்படி வளர்ந்தவங்க தான். இவங்கள பார்த்து அந்த மெத்தடை தான் என்ன பண்ணுறாங்க சிவானி சிஸ்டர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அவங்களோட என்ட்ரியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், வர்றாங்க, முன்னேறுறாங்க, உயர்ந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். அப்போ என்னென்னா என்னைக்கு அதை கொடுக்க தொடங்குறாங்களோ தன்னலம் இல்லாமல் அது வெளியே வருதோ, பாபா கிட்டேருந்து வாங்கினது அப்படியே வெளியே போகுதோ, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படியை ஏறுறாங்க, அவங்க அந்த முன்னிலை அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. அப்போ எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு இதையும் கொடுக்கறது, அதான் எந்த அளவுக்கு நீங்கள் பாபா கிட்ட இருந்து எடுத்து ஸ்டாக்காக உள்ள வைக்கிறீங்க அப்படின்னா தான். ஏன்னா முன்னிலையில் போய் உட்கார்றாங்க அப்படின்னு என்ன கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்லணும், எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்தணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சு இருக்கக்கூடாது, தேவையில்லாத பார்வை, மனநிலை, இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும், ஒரு சொரூபமாக இருக்கணும். அப்போ அது அந்த அளவுக்கு அவங்க வர்றதுக்கு அந்த உழைப்பு இல்லையா, தன்னை முன்னேற்றிக்கிறதால தான், அதுதான் படி அப்படிங்கிறோம். அது அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முன்னேற்றத்தினுடைய முயற்சியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் செய்யணும். அந்த முன்னிலையில் இருக்கிறவங்க பார்த்தாலே உங்ககிட்ட அந்த இது வரணும், தோணணும். ஒன்று அந்த டைமில் சப்போர்ட்டிங் அப்படிங்கிற அந்த சேவையை செய்யணும். இன்னொன்று அவங்கள பார்க்கும்போது அந்த முன்னேற்றத்திற்கான எண்ணம் வரணும். இதுதான் வந்து என்னென்னா நம்ம முன்னாடி இருக்கணும், ஃபேமஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை சுத்தமாக போயிடணும். சரிங்களா?
அதை முன் வச்சிங்கன்னா இதுவெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும், மறந்து போயிடும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அப்போ என்னன்னா அதுக்கு உங்களோட பங்களிப்பு என்ன? அதுதான். இப்போ பாபா வந்து அத்தனை பேரை ஒன்றிணைச்சிருக்கிறது எதுக்கு? அந்த இடத்துல சேவை நடத்துறதுக்கு. புதுசாக ஒருத்தர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா பாபாவை பிரத்யட்சப்படுத்துறதுக்கு தான். சேவையா என்ன? பாபாவை பிரத்யட்சப்படுத்துறதுக்கு இல்லை. அப்போ நம்ம அந்த பங்களிப்பை நம்ம கொடுத்துருக்குறோமா? ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஆத்மாக்கள் இது போன்ற பார்வையை வச்சு இது போன்ற சேவையினுடைய விதங்களை எல்லாம் தெரிஞ்சு நமக்கு மட்டும் இல்லை, கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஆத்மாக்களுக்கும் சரிங்க, முன்னிலையில் இருக்கிறவங்களும் சரி, அப்படி சேவை செய்யறவங்களுக்கும் தன்னோட பங்களிப்பு கொடுக்குறோமா? குறிப்பாக 24 மணி நேரமும் கொடுக்குறோமா அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். அதுதான். அப்போ இங்கே வர்றாங்க அப்படின்னாலே அவங்க பழைய உலகத்தை விஷயத்த பேசக்கூடாது. அவங்க இங்கே வரும்போதே அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த திரும்பவே வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது இல்லையா? சிவபாபா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் முரளியில், நேரில் நடந்த விஷயம்தான் அது. அப்போ பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு அதாவது இவங்ககிட்ட இதை கேட்கணும் அப்படின்ட்டு குழந்தைகளுக்கு எண்ணம் வருமா. அப்போ பாபா வந்து அங்கே நேரில் பார்க்கும்போது என்னென்னா காணாமல் போயிடுமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலையில் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா பாபா முன்னாடி வரும்போது இந்த தேவையில்லாத எண்ணம் என்னன்னா அழிஞ்சு போயிடுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி போயிடுறாங்க. ஏன் என்ன அப்படிங்கிறது கூட இல்லை. அதுதான் அந்த மாதிரி இங்கே சென்டருக்கு வர்றாங்க அப்படின்னாலே வெளி உலகத்தை பேசாத அளவுக்கு நாம் இங்கே எப்படி இருக்கணும்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதை நாம் கொடுக்குற அனுபவம் அவங்களுக்கு என்ன ஆகணும்? இந்த பழைய உலகத்தினுடைய அந்த போதையை வெளியே தள்ளணும். வந்து எடுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி போகணும் வெளியே. கோவில் எல்லாம் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா இதை குடிங்க வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அவங்க வெளியே துப்பணும். அந்த அவங்க சேர்த்து வச்சுருக்கிறாங்க பாருங்கள் பக்தி மார்க்கத்தில் இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வெளியே போகணும், வாந்தி எடுக்கணும் அவங்க. அந்தளவுக்கு நம்ம உண்மையாக இருந்து நம்மளோட இருப்புக்களை எல்லாம் அதிகப்படுத்தி எவ்வளோ இருக்குது. பாபா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குணங்களை தாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சக்திகளை தாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது சொரூபங்கள் இருக்கணும். அதோட வந்து நம்ம என்னென்ன விதத்தில் ஒவ்வொருத்தர்கிட்ட நடத்தைகளை வெளிப்படுத்தணும், பணிவு, இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் சேவையில் கொண்டு வர்றீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த சகயோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா? அதுதான் பிரம்மண பரிவாரங்கிறது. என்ன ஒவ்வொருத்தரினுடைய சங்கிலி தொடர்பு இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் கைகோர்த்து நிற்கிறது இல்லையா? கடவுள் அப்படிங்கிற ஒரு பேரில் கைகோர்த்து நிற்கிறவங்க நமங்க. அது அப்போ உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? அதுதான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான சேவையை செய்யுங்க. முன் இருப்பவர்களை பார்த்து பின்னடைவுக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை வச்சிடாதீங்க சரிங்களா? ஏன்னா சேவை அப்படிங்கிறது விதவிதமாக இருக்கிறது. ஒன்றின் வெற்றிற்கு பலவிதமான பிரிவுகளின், அதாவது பலவிதமான பங்குகளினுடைய சேர்க்கை தான் என்ன காரணமா இருக்குது. அந்த பலவிதமான பங்கினுடைய சேர்க்கையை வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல கொடுக்கணும் சரிங்களா? அதுதான் விஷயம். அப்போ வந்து ஒரு சென்டர் அப்படிங்கிறப்ப ஒரு மியூசியம்னு வைங்க. அப்போ மியூசியமில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அதுதான். அப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ யாராவது வர்றாங்க அப்படின்னா ஒரு 2 பேர் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க இருக்காங்க. மற்றவங்க அத்தனை பேரும் முன்கூட்டியே என்ன பண்ணணும், இவங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும். அந்த மனநிலையை உருவாக்கிக்கணும் அந்த இடத்துல. அதாவது இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து தூய்மையின் சக்தியை பரவ செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களோட உடம்புல தெரியும். இதுதான் விஷயம். அப்போ முழு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சக்திசாலியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ வந்து உள்ளே வந்தாங்கன்னா உங்கள் தூய்மை சக்தியினுடைய அந்த அதிர்வுகளை அனுபவம் பண்ணுவாங்க. அது ஆனால் வந்து வெளியே இருக்காது. அப்போ உள்ளே வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். எப்படி பனி வந்துச்சு அப்படின்னா குளிர்ச்சி அனுபவம் பண்ணுறாங்க இல்லையா? அதே மாதிரி உள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த அமைதியினுடைய அதிர்வுகளை
இது பண்ணணும். மேலும் நீங்கள் உங்களோட திறமையை பயன்படுத்தி என்னென்ன இதையெல்லாம் அங்கே கொண்டுட்டு வர முடியும், அதை நீங்கள் செய்கிற சேவையினுடைய அந்த விதத்தை எப்படி எப்படியெல்லாம் அங்கே வர்றவங்களுக்கு உணர்த்த முடியும், உணர வைக்க முடியும், புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற விதத்தில் என்னென்ன விதம் எல்லாம் இருக்குதோ அந்த பங்கு கொடுக்கக்கூடிய உதவிக்கரங்களாக ஒவ்வொரு குழந்தைகளும் ஆகணும். அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களும் என்ன அப்படின்னா ஓய்வில்லாத முன்னிலையில் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் தான். சரிங்களா? பாபா சொல்லுவார் உதாரணமானவர்கள் அப்படின்ட்டு. அப்போ அந்த உதாரணமானவர்கள் நீங்கள் தான். எப்போ அந்த மாதிரி உதாரணம் ஆகுறீங்களோ தானா அது உங்ககிட்ட வெளியே வருதோ. சரிங்களா? அதுதான் சொல்லி வரக்கூடாது. அப்போ நேச்சுரலாக சுயமாக உங்ககிட்ட இருந்தது வெளியே வருதோ அப்போ என்னன்னா பாபா உங்க முன்னிலையில் இருப்பார். சரிங்களா? அதுதான். அப்போ என்னன்னா சேவை செய்கிறவங்களுக்கு அது தெரியும். அப்போ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர் இந்த வேலையை கொடுக்கும்போது என்னென்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ஆகா நம்ம அதிர்வலையை வெளிப்படுத்தலையே, பேச்சு மட்டும்தானே செய்கிறோம், அப்போ அது யார் செய்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஊக்கம் வந்துடும். அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் செய்யும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா சேவை சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? மேக்சிமம் பாபா சொல்லியிருக்காரு இந்த தர்மத்தை சேர்ந்தவங்க தான் வருவாங்க. இந்த தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு சமஸ்காரத்தோட ஈர்ப்பே என்ன ஆகிடும் அப்படின்னு புரிய வச்சிடும். அதுதான் நம்ம புரிய வைக்க வேண்டியது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான். அவங்களுக்கு தான் மண்டையை உடைச்சிக்க வேண்டியதாக வரும். அப்போ அதை அந்த போதையை சுத்தமாக சுக்குநூறு ஆக்குறதே நம்மளோட இங்கே இருக்கிற அனுபவம் தான் இல்லையா? ஆத்மாவில் இருக்கிற அமைதியை உணராததால தானே அவங்க அங்கேயும் இங்கேயும் போகிறாங்க இல்லையா? கடவுள் சொல்லலை, மனிதன் தான் எழுதியிருக்கிறான், கீதை எழுதுனது வியாசர் தானே, கடவுள் இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு வித்தியாசத்தை உணர முடியாதவன் தானே இன்னைக்கு அத்தனை விதத்தையும் படிக்கிறான். அந்த புரிய வைக்க வேண்டிய விஷயத்த நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சேவையாக பண்ணணும். அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா இறைவனுக்கு, தந்தை பரமாத்மாவிற்கு ஒவ்வொருத்தரும் உள்ளபூர்வமான உண்மையான அப்படியே அந்த அதாவது இந்த சேவைக்கு நீங்க தான் பண்ண முடியும். சரிங்களா? அதான் அந்த மாதிரி என்னன்னா எப்படி இவங்க போதை பேசுறாங்க அப்படின்னா அந்த போதைக்கு ஈக்குவலான அந்த பங்களிப்பை கொடுங்க. சரிங்களா? இப்போ சேவை நடக்குது அப்படின்னா அந்த சேவையை பார்க்காது ஒரு பாட்டா நினைங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு அந்த பாட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதே மாதிரி இந்த பாணியில சேவைக்கு என்னென்னலாம் தேவையோ அது ஹிட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பங்களிப்பு தேவையோ அதை என்ன பண்ணுங்க, கொடுங்க. அதுதான் அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபேமஸ் ஆகுங்க. சரிங்களா? அதுதான். அப்போ சேவையில என்னன்னா இவ்வளவு விதம் இருக்குது இல்லையா? மனுஷா சேவை இருக்குது, தபஸ்யா இது இருக்குது, ஃபரிஸ்தா ரூபா இருக்குது, எவ்வளவு இருக்குது. அதாவது நம்ம சேவை செய்யணும் அப்படின்ட்டு வந்துட்டாலே இவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நீங்க செய்யற அத்தனையும் சேவையா தான் இருக்கும். அதுதான் எதுல சேவை பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னே தெரியாது. என்ன பாயிண்ட் எடுத்து சேவை பண்றதா இருந்தாலும் அங்க உங்களுக்கு பாயிண்ட் வந்துடும் புத்தியில. அப்படி கண்மூடித்தனமா போறவங்க தான் இன்னைக்கு முன்னிலையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா போதையில இறங்கணும் இல்லையா? அந்த போதையை பார்த்தீங்கன்னா உள்ள வெடிக்கணும், வெடிச்சு செதறது பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்னன்னா ஆன்மீக குண்டு உள்ள என்ன ஆகணும், ஞான வெடி அப்படியே பார்த்தீங்கன்னா செதறணும். அப்போதான் அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட அந்த வெடி வெடிக்கவே இல்லை அப்படின்னா அந்த தேவையான பாயிண்ட் வெளிப்படலை அப்படின்னா என்ன ஆகாது, எந்த ஒரு பயனும் இல்லாமல் போயிடும். அதுதான். அப்போ என்னன்னா நீங்கள் உங்களுடைய பார்வை, உங்களுடைய எண்ணம், சேவையில் இருக்கக்கூடிய விதங்கள் இதையெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா முன்னிலை அடையிறதுக்கான ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு குழந்தைகளும் இப்போ 1000 பேர் இருக்கிறாங்கன்னா நிச்சயமா 1000 விதமான சேவைகள் அப்படிங்கிறது நிச்சயம் நடக்கும். சரிங்களா? அதுதான். அத்தனை பேரும் அதை கொடுக்கும்போது தான் இங்கே என்ன அப்படின்னா பாபா பிரத்யக்ஷம் ஆவார். சரிங்களா? அதான். இன்னொன்று அதை நீங்கள் செய்பவரத்தான் இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் உச்சமடையவராயோ ஆயிடுவீங்க. அதுதான். அப்போ மதுபனில் ஒருத்தர் சாப்பாடு செய்கிறது கிடையாது, அத்தனை பேர் சேர்ந்து தானே அது ஆகுது. அந்த மாதிரி என்னன்னா இங்கே பேசுறது மட்டும் கிடையாது, அத்தனை பேரும் சேர்ந்து அந்த ஒரு அமைப்பை உருவாக்குறது தான், சேவையினுடைய அந்த சூழ்நிலையை உருவாக்குறது தான் என்ன
பாபாவை பிரத்யட்சப்படுத்துறது. ஒவ்வொருத்தரோட மனதிலையும் பழைய குப்பைகளினுடைய இருப்புகள் சுத்தமாக அழிந்து பாபாவினுடைய அந்த உண்மையான வரலாறு பிரத்யட்சமாகிறதுக்கு என்ன வாய்ப்பு? அவங்க வர்ற இந்த இடம் தான் வாய்ப்பு. வெளியெல்லாம் எங்கேயும் தெரிஞ்சுக்க முடியாது. அது அப்போ அவங்க வர்றாங்க அப்படின்னா உங்களுடைய பலவிதமான சேவைகளை ஒவ்வொருத்தரும் என்ன புரிஞ்சுக்கிட்டு முன்னிலை அப்படின்ட்டு இவர்களினுடைய அந்த மேஜராக இருக்கிற பார்ட்டை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி என்னென்ன உதவிகள் இருக்குது அதையெல்லாம் செய்வது மூலமா அவங்களுக்கு சமமாகவே அந்த விதத்தில் நாம் முன்னாடி வர முடியும் அப்படிங்கிறதையும் அந்த பங்களிப்பில் நானும் ஃபேமஸாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த போதையில் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து உங்களோட பங்களிப்பை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சரிங்க. நான் இதுதான் செய்வேன் அதுதான் செய்வேன் இல்லை அப்படின்ட்டுலாம் இல்லை. யார் எதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன உதவி கொடுக்கும் ஒன்று நீங்கள் இல்லைன்னா மற்றவங்க. அதான் இப்படி ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறது தான் சேவை. அப்போ என்ன பண்ணுங்கன்னா அத்தனை பேரும் தங்களோட சரிங்களா பங்களிப்பை கொடுத்து பாபாவுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான உதவிக்கரங்களாக ஒவ்வொருவரும் உதாரணமாக பார்க்கக்கூடிய உதாரண மூர்த்திகளாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, மூத்த குழந்தைகளும், மூத்த சகோதரர்கள், மூத்த பெரிய பெரிய சகோதரர்கள் மற்றும் புதிதாக வந்திருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் இந்த விதத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இதுவரை இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியாது. ஒரு சிலர் அந்த வழியை சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ணி போவாங்க. அதுதான் ஒரு சிலருக்கு தானாக வரும், ஒரு சிலருக்கு சொல்லும்போது அந்த நிலை வரும், ஒரு சிலர் மற்றவங்களை பார்த்து செய்வாங்க. இப்படி நிறைய விதம் இருக்குது. அப்போது என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த மாதிரி விதங்கள் எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு முன்னிலையில் செல்லக்கூடிய பங்களிப்பை கொடுக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள், நன்றிகள். சேவையினுடைய இந்த உண்மையான நிரூபணத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலிலேயே சொர்க்கத்தில் வருவதற்கான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஓகே. ஓம் சாந்தி.